இந்த 2026ஆம் வருடம் சனி பெயர்ச்சி சிம்மத்திற்கு எப்படி அமைய போகிறது? பாரதி ஸ்ரீதரம்மாவிடமிருந்து தொடங்குறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது. இப்போ கண்டக சனி, அடுத்தது அஷ்டம சனி வருது. அடுத்த 2.5 ஆண்டு காலம் இவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ நீங்கள்லாம் கேட்பீங்கள்ல, ஜாக்பாட் அடிக்கிற ராசி எது, கவனமாக இருக்க வேண்டிய ராசி எதுன்னு. ஸோ சிம்மராசிக்காரர்கள்லாம் நீங்கள் அண்டர்லைன் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் வரக்கூடியது. ஜென்ரலி ஹெல்த் இப்போ அஷ்டம சனி அப்படின்னாலே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பிரிவினையை கொடுக்கும். அதனால் வயதானவர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குடும்பத்திலேருந்து ஒரு தற்காலிக பிரிவினை அப்படிங்கிறது வரும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபரில் போகலாம், இல்லை வேறு வேலை வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஐயோ நான் எப்படி குடும்பத்தை விட்டுட்டு போவேன், அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு அஷ்டம சனியில் ஒரு இடைக்கால இடைவெளி உங்கள் குடும்பத்துலேருந்து வரணும் அப்படிங்கிறது சனி பகவானால் தீர்மானிக்கப்படுறது. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கேது ராகு பெயர்ச்சி ஆகணும் டிசம்பர் மாதத்தில். அது வரைக்கும் அடுத்த 6 மாத காலத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் சனி பகவான் மட்டும்தான் அவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அதனுடைய தாக்கம் மட்டும்தான் இருக்கும். இப்போ கேதுவும் ராசியில் இருந்து 7ல் ராகு இருந்து 8ல் சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு, ஒரு மாட்டுக்கு கொடுக்கறதோ, ஒரு காக்கா கொடுக்கறதோ, இல்லை ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு உணவு கொடுக்கணுங்கிறது வச்சுக்கோங்க. அது பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம கோயிலில் போய் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நேரங்காலம் மெனக்கெட்டு நம்ம பண்ணணும். ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு கோலம் போட்டால் கூட 2 எறும்பு சாப்பிடும். அதனால் உங்களால் என்ன முடிஞ்சதோ பண்ணுங்கள். கண்டிப்பாக லேடிஸ் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எச்சரிச்சிருக்காங்க. இந்த எச்சரிக்கை நிச்சயமாக அவசியமாக பீமராஜ் ஐயர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், சிம்மத்திற்கு இந்த பெயர்ச்சி எப்படி அமையுது? சிம்மராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வரார், அஷ்டம சனி. அப்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளதே உள்ளபடி சொல்லணும். அதான் நம்முடைய தொழில் தர்மம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அஷ்டம சனின்னு சொல்கிறது கடுமையாகத்தான் இருக்கும். இது ஜென்ரலாக அதில் சிம்ம ராசின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு நேரடியான பகை கிரகமாக சனி வருவார். அப்போது எப்போ இவரை கஷ்டப்படுத்தலான்னு அவர் காத்துட்டே இருப்பார், டைம் பார்த்துட்டே இருப்பார். எப்போ வீக் ஆகலாம், அப்போ நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அப்படிப்பட்டவர் 8ஆம் இடத்திற்கு வரார். அதனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அளவிற்கு இவங்க கஷ்டப்படுவாங்கன்றதை பாயிண்ட்டாக மிகைப்படுத்தி நம்ம சொல்லும்போது அதை இவங்க தாங்குவாங்கன்றதுனால சொல்கிறோம். சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே அந்த மனோதிடம்னு இருக்கும். கடகராசிக்கு நம்ம சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுடைய சுபாவம் பற்றி சொன்னோம் இல்லையா, அது அப்படியே இங்கே மாறும். அதனால் இவங்க ரொம்ப தைரியசாலிகள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இப்போ 8ஆம் இடத்துல சனி வராரு சொல்லும்போது பிரச்சனை ஏற்படாமல் தன்னை தற்காத்து கொள்ளணும்னு சொன்னால், வேலை மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம், கும்பிட்டு வாங்கிட்டு போயிடணும். இல்லை நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா கூட பரவாயில்ல, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, இதே சேலரிக்கு இதே டெசிக்னேஷனில் நான் எதுக்கு போய் கஷ்டப்படணும்னு சொல்லக்கூடாது. அப்போ இவங்களுக்கு இடமாற்றம் வந்ததுன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளணும். குடும்பத்தில் பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டி கூட இருந்தால் மருத்துவ செலவு வருதுன்னு சொன்னால் கஷ்டப்படக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்க்காம அதை செஞ்சிடணும் இவங்க. அதன் பிறகு இவங்க இந்த சனி பயிற்சியில் கஷ்டம் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ சில பேர் பொதுநல வழக்குகள்லாம் தொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா 6ஆம் இடம் அவங்களுக்கு வேலை செய்யும். சிம்மராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு தான் சனி அதிபதி. 6ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனையை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் 7ஆம் இடமான கணவன் மனைவியுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை பிரிவு உண்டாகாது. அப்போது ஏதோ ஒன்றை அவர் கஷ்டப்படுத்திடுறார் சொல்லிட்டு. அப்போது யாரெல்லாம் பொதுநல வழக்கு தொடுகிறாங்களோ அவங்களோட எண்ணத்தை நம்ம தவறாக சொல்லலை. அவங்க சுயநலமாக செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க அப்படின்ட்டு உதாரணமாக சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு கேஸை டீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வீட்டோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது, அடுத்த வீட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, சில பேர் நல்ல காரியத்திற்காக சில பேர் பகைச்சிப்பாங்க. ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த கோயிலை பார்த்துட்ருப்பார். அறங்காவலரில் தர்மகர்த்தாவில் ஒருத்தராக இருப்பார். இங்கே விளக்கு ஏற்றக்கூடாது, இங்கே இப்படி பண்ண அங்கே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரும் அவர் தப்பாக பார்ப்பாங்க.
இவர் வந்து இது மாதிரி இது பண்ண நிம்மதியாக சாமி கூட கும்பிட விட மாட்டார். அப்போது நிறைய பேரை சின்ன வகையிலையும் ரொம்ப ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களை பகைச்சிப்பாங்க நல்ல காரியத்துக்காக. இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், நீ வந்து அந்த வேலையை பண்ணல, ரோடு சரியாக போடல, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் தான் வாங்குற, இதெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இவங்க வந்து நல்ல விஷயத்தை போய் கேட்டு அங்கே கெட்ட பேர் வாங்கிடும். இதை போல் ஒரு பகையையோ ஒரு வழக்கையோ அவங்க ஏற்படுத்திக்கணும், இல்லைன்னா ஒரு கடனை ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் 6ஆம் இடம் வேலை செஞ்சுறதுனால 7ஆம் இடம் அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு பிரச்சனை ஆகாது, மற்றவங்களால பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதன் பிறகு வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜலராசி. அந்த இடத்துல தான் இந்த சனி வந்து கஷ்டம் கொடுக்க போகிறார். அப்போது இவங்க காலைல எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குளியல் தான். முடிஞ்சால் சாயந்தரம் ஒரு வாட்டி குளிச்சிடணும். நிறைய பேர் இப்போல்லாம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு படுக்கிறாங்க. அப்படி செய்யும்போதும் கூட இவங்களுக்கு அந்த உடல் மூலமாக மனசும் கூட உற்சாகமாயிடும். அந்த ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே இவங்க வந்து போக வேண்டிய அவசியமானது இருக்காது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் எப்படிலாம் நமக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசித்து அவங்க பண்ணணும். நேரடியாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்னு பார்க்கும்போது 6 கூடையவர் 8ல் போய் மறையிறதுனால சில பேருக்கு அதிர்ஷ்டம், சில பேருக்கு வந்து புதையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லக்கு வந்து கிடைக்கலாம். லக்காக ஒரு பிஸ்னஸோ வேலையோ உங்களுக்கு அமையலாம். அதுபோல் ரொம்ப காலமாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு, பொறுப்பு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும்போது பயந்து போய் அஷ்டம சனியில் வருதுன்னு அவங்க விட்டுற வேண்டாம். ஏன்னா 6 கூடையவர் 8ல் போகும்போது சில நல்ல பலன்களும் இவங்களுக்கு கிடைக்கும். சிம்மத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைகிறது? நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். என்ன நடக்குமோ அது விதிப்படி தானே நடக்கும்னு அருமை சகோதரரும் அம்மாவும் அழகாக சொன்னாங்க. சிம்மராசிக்கு உள்ளதை சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னா அதை கொஞ்சம் இனிப்பு மூலம் பூசி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணாம், சிம்மராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் ஆகாதவர்னு தம்பி சொல்லிட்டார். அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்கு ஆகாதவரோ அவர் இன்னொரு ஆகாத ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஒரு நெகட்டிவ் பிளானட் வந்து இன்னொரு நெகட்டிவ் ஸ்தானத்துக்கு போகுது, 8வது ஸ்தானத்துக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு கணக்கில் ஒன்று சொல்கிறீங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறீங்க. நான் அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிடுறேன். அப்போ இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு நடக்குது. இது நாள் வரை வந்து ஒரு நோய் நொடி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த நோய் கொஞ்சம் பெருசாகும், ஆனால் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசியில் காரர்களுக்கு அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒன்று வருதுன்னா, குடும்பம் இப்போ திருமணம் ஆகுது பாருங்களேன். இந்த திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படுது அப்படின்னா அவங்க சந்தோஷப்படணும். நிரந்தர பிரிவாக அது ஆகாது. தற்கால பிரிவு ஏற்படும் போது அது ஏற்றுக்கிடணும். அது நீங்கள் நண்பராக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இப்போ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, 7க்குரிய சனி 8ல் போகுதுன்னா முதுகில் குத்துவார்கள் தோழர்கள். நட்பு வந்து இவங்களை பாதிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ இந்த மாதிரி தடைகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் உண்மைதான். அதே மாதிரி அந்த கர்மஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்க போகிறார். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அப்போ நிறைய மோசமாகவே எல்லாம் போய்கிட்டு இருக்குமா அப்படின்னா, 2வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 2வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது 2 பணபரஸ்தானங்களோடு அவருக்கு தொடர்பு வருது. 3 பணபரஸ்தானம் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த சனி பகவான் வந்து நல்ல பணவரவை கொடுப்பார். சிம்மராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடைகளை சந்தித்த சிம்மராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது நல்ல பணவரவை தரப்போகிறார். இன்னொன்று, இவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு 5, 8 தொடர்பு ஆகுது. அப்போ இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. இப்போ இதே நேரத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிற காலத்தில் லாபத்தில் குரு, பிள்ளைகளால் ஒரு நன்மையும் நடக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதே மாதிரி 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வராரு. அது ஒரு நீர் வீடு அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, வயதானவர்கள், இது சனி வயதான கோள் தானே, அது வயதானவர்கள் வந்து பாத்ரூமில் நடக்கும்போது கூட இங்கே பார்த்து நடக்கணும். கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் அவங்க கவனமாக இருக்கணும். ஆனால் 8ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிற போது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய, அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து இவர்களுக்கு நல்ல பலன் தரும். காவல் தெய்வங்கள், ஊரில் சாமி ஆடும் பாருங்க. இப்போ நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சாமி ஆடுவாங்க, நீங்கள் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். சாமி ஆடக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது இவர்களுக்கு மிகப்பெரிய பலன் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது கொஞ்சம் சோதனையாகத்தான் இது இருக்குது. ஏன்னா சனி பகவான் போய் உட்கார்றாரு, இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இந்த 4-5 கிரகங்கள் சேர்ந்து அடுத்து பயணம் பண்ணுது பாருங்க, அது கொஞ்சம் சோதனையாக தான் உங்களுக்கு இருக்குது.
இருந்தால் கூட சாமியாடிகளை வழிபடுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, கிராமங்களிலே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை சென்று வணங்குவது மிகப்பெரிய வளர்ச்சியை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். சிறப்புங்க ஐயா. கோகுலக்கண்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க, சிம்மத்துக்கு எப்படி அமையுது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசி அதிபதி சூரிய பகவான் இல்லையா, அதாவது எப்பயுமே அவர்கள்ட்ட ஒரு குணம் உண்டு. மாடு இழைச்சாலும் மாடு கொம்பாயா இழைச்சி போச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து நொஞ்சானா இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்பர் 1 இருக்கணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த நம்பர் 1க்கு வருவதற்கான அனுகூலத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா காலச்சக்கரத்தில் முதல் ராசியில் வந்து தானே உச்சமே பெறுறாங்க. அதே விட பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிற ஒரு அமைப்பை சிம்மராசிக்காரர்கள் பெறுறாங்க. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. கெட்டவன் கெட்டு போனால் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. 6, 7 சனி ராசிக்கு 8 போய் கெட்டு போயிடுறார். சரி, நல்லது. நாங்கள் ஆனால் ஏற்கனவே கெட்டுத்தாயா இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி ராசி மேலே கேது உட்காந்துக்கிட்டு 1008 குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 7வது கட்டத்தில் ராகு உட்காந்துக்கிட்டு அதோட சனீஸ்வரனும் சேர்ந்து இவ்வளவு நாள் சேர்ந்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சிம்மராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தாலே துன்பம் அதிகம், ராகுவோட சேர்ந்து பார்த்தா இன்னும் அதிகம், உள்ள இருக்கிற கேதுனால அதை விட அதிகம் அப்படிங்கிற ஒரு நிலையில் சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்வை இப்போ விலகுது, 8ல் போய் மறைகிறார். இது யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டவர் கெட்டு போயிட்டார், யோகம். ஆனால் வீட்டின் அதிபதி போய் உச்சமாகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, வீடு கொடுத்தவனும் மறைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லதே அப்படின்னா குரு சொல்கிறாரு, என் பார்வை நல்லதியா அப்படின்னு சொல்கிறார். அப்போ உச்ச குரு அந்த சனீஸ்வரனை பார்த்துறார். அப்போ சனி பகவான் சேஃபாகிறார், நல்லது பண்ணுறதுக்கு தயாராகிறார். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் எப்படி அதை கெடுத்துக்கொள்வார்கள், அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல நான் தான் போய் முன்னாடி நிற்கவே கூடாது இந்த நேரத்தில். அதிலும் அரசியல் தலைவர்களுக்கு கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அண்ணே உங்களால் முடியும்னே, தனிக்கட்சி ஆரம்பிங்கண்ணே, அண்ணே கூட்டணி இது இப்படி வைங்கண்ணே, அப்படி வைங்கன்னு கூட்டம் சேர்த்தவன்லாம் கடைசியில், அதாவது எப்படி சொல்கிறோம்னா சிம்மாசனம் மாதிரி இருக்கும், கடைசியில் நாற்காலியில் ஒரு வீல் வீக்காக இருக்கும், அதில் கொண்டே உட்கார வைக்கிற மாதிரி சூழலை கூட இருப்பவர்கள் பேசி இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கணும்னு தோணும், மறதி அதிகமாக வந்துடும். 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வி ஸ்தானம். அதே மாதிரி காசு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவுகளில் ஒரு பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் பேசி தீர்க்கணும். நான் தான் கௌரவமான ஆளாச்சே, வீட்டுக்குள்ளெல்லாம் வரவு செலவுகளை சொல்ல மாட்டேனே அப்படின்னு நினச்சாங்கன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் கடன் ஸ்தானத்திற்கும் சிம்மத்திற்கு சனி பகவான் வந்து ஆதிக்க கிரகமாக வந்து 2ஆம் இடத்தை பார்த்துறார். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனநிலை ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான் யாரு? ராசிக்கு 7 குடைவர். வீட்டுக்குள்ளேயே சந்தேகம் வருதுங்க. அப்ப கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, 3வது நபர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகுது. 5ஆம் இடத்தை ஜோதிடப்படி காதல் ஸ்தானம்னு சொல்றோம். இளைஞர்களுக்கு, யங்ஸ்டருக்கு காதல் மேல இது எனக்கு பிடிக்கல, பிரேக்கப், டிராப், எஸ்கேப் இப்படிங்கிற மாதிரியான சூழல்களை சிம்ம ராசிக்கார ஆண்களும் பெண்களும் சந்திக்கிற. நேத்து வரை நல்லவனா இருந்தானே, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாயா, இன்னைக்கு காலையில் அவன் தாயா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் காதல் வலையில் சிக்கியவர்கள் அதை வந்து உண்மை என்னடாது அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய சூழல் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். பின்ன அது இனிப்பான ஒரு மருந்தை சனி பகவான் இவர்களுக்கு கொடுப்பார். அடுத்து இந்த அஷ்டம சனி நடக்கும்போது மட்டும்தாங்க நான் தான் அப்படின்னு வருங்க. அதாவது பார்த்துட்டு இருக்கிற தொழில் நல்லாத்தான் இருக்கும், 1008 குடைச்சல் இருந்தாலும் எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி சிம்மராசிக்காரர்கள் போயிடுவாங்க. அஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் இவன் யாரா எனக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு, நான் எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை சனி பகவான் தூண்டி விடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு என்ன மூலதனம் நினைப்பாங்க, குரு வீட்டில் சனி உட்காரார், பேங்க்கில் போய் லோன் வாங்கு, இருக்கிற நகை அடமான அட்டத்தை எல்லாத்துலேயும் கொண்டு அடமானத்தில் வச்சு உள்ளே கொண்டாந்து போடு, ஏற்கனவே அடமானத்தில் இருக்கா அதை வித்துரு. இந்த மாதிரியான சூழல்களால் குடும்பத்திலே குளறுபடிகள் ஏற்படும். குரு என்ற மரியாதையை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு உருவாகும். ஏன்னா எது இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்துருவோம்யா, மரியாதையை இழந்து வாழ மாட்டோம்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு முதலிலே சனி பகவான் கை வைக்கக்கூடிய இடம் என்பது மானம் மரியாதையில். அங்கே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கனாலே சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் கூட இருக்க கூட்டாளி நண்பன் அவன்கிட்ட வாயே திறந்துடக்கூடாது. பேச்சுனால சிம்மராசிக்காரர்கள் பிரச்சனையை சந்திப்பார்கள். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க தயாராக இருந்தாலும், பாவி மறைந்து கெட்டவன் கெட்டு போய் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழலில் இருந்தாலும், தன்னுடைய சுய ஆணவத்தால் கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த அஷ்டம சனியில் நல்ல பலன்களை பெறுவார்கள்.